MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஒரு நாள்கிட்ட if I say 3 dialogues correctly in 3 scenes I'll get 3 chocolates. ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சீசன் போன அப்புறமா 2 பல்ல போயிடுச்சு. அது சாக்லேட் சாப்பிட்டு அவர் பல்ல டேமேஜ். நீங்கள் தான் டைலாக் பேசி காட்டுங்க. ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பீங்கல்ல. நான் அம்மாவோட வரைஞ்சி அம்மா கிட்ட காட்ட போகிறேன். அம்மா பார்க்க மாட்டாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அனுப்புறீங்க. உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? ஐயோ ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணுமே, ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சா? ப்ரெஷர் 2-3 வாட்டி அவர் ஷூட்லேருந்து ஒரு 12:30 1 o'clock வருவோம். அந்த சமயத்தில் நான் என் ஒய்ஃப்க்கு சொல்வேன், எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் இது ஷூட்டில் கூட கொஞ்சம் ஒரு சைல்டு இருந்தது. தலை மேலே கை வைக்கும், இங்கே பேக்கில் டச் பண்ணுவோம். நான் ஒரு ஒரிஜினல் பேரே தியான்ஷ், பட் அவர் எல்லாம் அவருக்கு சித் தான் கூப்பாங்க. நியர்லி 50 ads பண்ணியிருக்கேன். மோர் தென் 25 டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக நீங்கள் பேசுகிற ஆள் யார்? தீபக் சார். ஓவர்சீஸில் கூட UK US கூட நிறையா பேர் ஹார்ட் பீட் சீசன் பார்க்குறாங்க. ஸோ இட் பிகேம் வெரி பாப்புலர். இஸ் ஆல்மோஸ்ட் 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராம். ஏன்னா அடமில் ஏதாவது கோவம் வருமா உங்களுக்கு? எதுக்கு? யார் வந்து அம்மா செல்லம் 2 பேத்துல? ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே நான் தான் ஃபேவரட் ரெண்டுக்கும். ஓகே. I am both. ஓகே. இது கேமரா. இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டோட ஒரு அங்கம்னே சொல்லலாம். சித்து எல்லாம் பார்த்துருப்பீங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக. அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து அவங்களுடைய அப்பா வந்து நம்ம வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும், அவரையும் நிறைய கேள்விகள் கேட்கணும். அவங்க வந்து கியூட்டி பை பார்த்தீங்களா, அவங்க தான் பேர் கியானா, அவங்களுடைய வந்து தங்கச்சி. ஹாய். வணக்கம் பிரதர். ஓகே. இப்போ ஹார்ட் பீட்டில் வந்து பயங்கரமாக சீரிஸ் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஹார்ட் பீட்டுக்கு. ஒரு மீம்லாம் பார்த்தேன் நான், மணமேடையில் வச்சு அந்த ஹார்ட் பீட்டை வந்து பார்த்துருக்காங்க, கல்யாண பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட்ஃபுல்லாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஹார்ட் பீட்டோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது உங்கள் பையனுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த அளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணல அந்த மாதிரி ஆகும் சொல்லி. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணான். 2-3 சீன் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சீசனில் ஸ்டார்ட்டில் ரொம்ப கம்மி சீன் இருந்தது. பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சீன்ஸ் பண்ணியிருக்கான். பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் ஹிம் வெரி மச். அண்ட் இப்போ நம்மள எங்கே வேணால் போனோன்னா, அவர் இப்போ மால் போனோன்னா கூட சித்து எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அவர் ஒரிஜினல் பேரே தியான்ஷ், பட் அவர் எல்லாம் அவருக்கு சித் தான் கூப்பாங்க ஸ்கூலில். இல்லை தியான்ஷ் எஸ் அவர் பேர். அவர் இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க். அண்ட் ஓவரால் எல்லாமே நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு அவர் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆடில் ஸ்டார்ட் பண்ணால், அவர் மன்னா ஆடில். அதுக்கப்புறமா நம்ம நினச்சாங்க அது தட் இஸ் கோனா பி இஸ் ஃபர்ஸ்ட் ஆட் அண்ட் வில் நாட் கண்டினியூ. அதுக்கப்புறமா நியர்லி 50 ads பண்ணியிருக்கேன். மோர் தென் 25 டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறையா ஹோர்டிங்ஸோட ஆட் ஹைதராபாத்தில், சென்னையில் நிறைய இடத்துக்கு ஹோர்டிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ரெஃபரன்ஸ் மேலே ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த ஹார்ட் பீட் சீரீஸ் வந்தது. தீபக் சார் அவர் நம்ம டிரெக்டர், அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க அவருக்கு. அண்ட் எத்தனை ஆடிஷன் போனீங்க ஐ மீன் ஹார்ட் பீட்டுக்கு வந்து? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு சிங்கிள் ஆடிஷனில் அவர் செலக்ட் ஆகிருக்கேன். ஓ. பிகாஸ் த கேரக்டரோட ஃபேஸ் இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக கேரக்டரோட அம்மா ஃபேஸ்லேருந்து மேட்ச் ஆகுது. டாக்டர் ரதி. ஓகே. ஸோ அது ஒரு சின்ன ஃபேமிலி மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ அவர் லுக்ஸு கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது சொல்லி. ப்ளஸ் அவர் க்யூட்டாக இருந்தான் அவர் ஃபர்ஸ்ட் சீசனில். இப்போ கூட க்யூட்டாக இருக்கான். பட் ஃபர்ஸ்ட் சீசனில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தான் அவர். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆடிஷனில் அவர் செலக்ட் ஆகிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம அவர் எப்படி ஸ்டடீஸ் மேனேஜ் பண்ண போகிறான் அண்ட் ஷூட் எப்படி மேனேஜ் பண்ணுறான் அதுதான் மைண்டில் இருந்தது. பட் ஐ திங்க் ஹி மேனேஜ்ட் இட் நைஸ்லி. அவருக்கு ஒரு டீசென்ட் 80-85% வருது ஸ்கூலில். சண்டே ஸ்டடீஸ் பண்ணுறான். ஷூட்டில் கூட இன் பிட்வீன் கொஞ்சம் டைம் கிடச்சானா ஹோம் ஒர்க் பண்ணிவிடும். ஸோ அவன் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவர் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஷூட்டிங் போக பிடிக்குமா இல்லைனா ஸ்கூல் போக பிடிக்குமா? I like school and shooting. Both are important. You should never select one thing. You should manage both the things. இப்போ ஹார்ட் பீட் யாராவது வந்து செல்ஃபி எடுத்துருக்காங்களா அவங்கள பார்த்து? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எங்கே வந்து நடந்துச்சு? When I go to the shoot,
everyone is saying Kabir sir and Deepak sir says, "Hi dude, your scene is about to come." Like I never wait. They call me at the right time. As soon as my scene is gonna come, I think before 10 minutes they call to change the dress. Then I'll straight away go to the shoot and யார் ரொம்ப பிடிக்கும்? அர்ஜுனா, ரீனாவா, விஜயா, தேவா, ரதியா, இல்லை ராக்கியா, யார் வந்து ரொம்ப பிடிக்கும்? Rocky, while he's funny. Arjun, very confident. Reena, very doctory. And Amma, like very supportive. Divi, very playful. Everyone in the set are very nice. இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார் இருப்பா? அதிகமாக நீங்கள் பேசுகிற ஆள் யார்? Deepak sir. வை தீபக் சார் ஏன் அதிகமாக பேசுவீங்க? Because when I first went to the shoot, no, I only talked to Deepak sir because he like very like playful and thingy. So he's like very nice to me. That everybody is nice, but I like Deepak sir the most. ஓகே, பீப்புள் யாராவது செல்ஃபி எடுத்துக்காங்களா? In UK, I met 2 fans there. 2 or more than 2, I don't remember. But I can only say 2, I don't remember. நம்ம லண்டனில் இருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ இருக்குது. அங்கே போகிற சமயத்தில் ஒரு ஆள் எனக்கு கூப்பிட்டுட்டு, சார் அவர் ஹார்ட் பீட்லேருந்து சித்து தானே, அவர் நான் இங்கே இதுதான் பார்க்குறேன், ஹார்ட் பீட் தான் பார்க்குறேன். அவன் ஸ்டடீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ he became very big fan, he took pictures and all. அதே நாள் நம்ம பிக் பென் கிட்டே போனாங்க, அங்கே கூட 2-3 ஃபேன்ஸ் வந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ தட்ஸ் when we realized that ஹார்ட் பீட் has become very big. ஏன்னா ஓவர்சீஸில் கூட யூகே யூஎஸில் கூட நிறையா பேர் ஹார்ட் பீட் சீசன் பார்க்குறாங்க. ஸோ he became very popular. இஸ் ஆல்மோஸ்ட் 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராமில். அண்ட் எவ்ரி டே there is a request from somebody, to talk to him or come for a meet with him. ஸோ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் அந்த ஷூட் ப்ராசஸ் ஓவரால். பட் இவருக்கு வந்து இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக பேசுவார், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். அப்படிங்கிறப்போ அங்கே எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? ஏன்னா ஃபுல்லாகவே தமிழில் பேசணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னென்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலி அவர் எக்ஸ்போஷர் இல்லை அந்தளவுக்கு தமிழுக்கு, இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறான். அங்கே டைலாக்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் ஒரு 1/2 hour 45 minutes அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைலாக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் தெரியும்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கூட அந்த மாதிரி வரும். பட் அவருக்கு என்ன டஃப் இருந்ததுன்னா அவருக்கு தமிழ் அந்தளவுக்கு வரல. ஸோ அவருக்கு எக்ஸ்ப்ரெஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு அவர் எக்ஸ்ப்ரெஷன் லேர்ன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ என் ஒய்ஃப் அவரோட அம்மா அவருக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், அவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டைலாக் இருக்குது, அவர் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக் பண்ணி சொல்லிவிடுவோம். பட் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் டைலாக் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணுறது தீபக் சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எவ்ரி டைலாக் எவ்ரி ஷூட்டில் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலாம் இந்த டைலாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் இருக்கும், அதுக்கப்புறமா 10 லைன் இருக்கும். அப்போது அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டு அவர் ஓரளவுக்கு தமிழ் பேசலாம். பட் இப்போது கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ வரணும் அந்த அளவுக்கு இல்லை கான்ஃபிடென்ஸ். பட் ஹீல் டெவலப். இப்போ ஒரு மூவி ஷூட் பண்ணுறான் அவர், அதில் ஃபுல்லாக டைலாக் தான் பேசணும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு டெவலப் ஆகிடும் அவர். எந்த மூவி, விச் ஆக்டர்? With Tapsi Pannu and தமிழ் மூவி தான். இங்கே ஒரு ரோமியோ பிக்சர்ஸ் சொல்லி இருக்கு ஷூட். ஸோ அவங்களுக்கு கூட பரத் நீலகண்டன் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஸ்கைஃபை மூவி வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் ஷூட் பெண்டிங் இருக்கும். அவர் பாட்டு முடிஞ்சிச்சு. பட் ஐ திங்க் திஸ் இயர் இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். பை திஸ் இயர் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டில் அவர் மூவி ரிலீஸ் ஆகிடும். அவர் போர்ஷன் ஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இஸ் டன் ரியலி வெல் வித் இட். ஓ கியானா ஆக்டிங்லாம் பார்த்தீங்களா? அண்ணன் ஆக்டிங்லாம் பிடிச்சிருக்கா? எந்த சீன் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் சீன். ஆமாம். வாட் டைலாக்? when I say to my mother, the amma, that only she can say, you say. She's very shy because first time she's coming. ரெண்டு செம பாண்டிங்காக இருக்காங்க ரெண்டு பேரும். ரொம்ப பாண்டிங் இருக்காங்க. கேமரா இருக்கு, அதுக்கு தான் பாண்டிங் இருக்காங்க. ஓ அப்படியா? இல்லைன்னா ஜென்ரலாக அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்படியா? நீங்க ஏதாவது டைலாக் பேசி காட்டுங்க. ஹார்ட் பீட்ல வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பீங்கல்ல. நான் அம்மாவோட வரைஞ்சி அம்மா கிட்ட காட்ட போகிறேன். அம்மா பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்ன பெட்டு நீயே சொல்லு. அப்போது என்கிட்ட சுவிட்சு ஒரு நாள்கிட்ட நான் கீப் பண்ணுறேன். ஓகே டன்.
ஏன்னா மோனோ ஆக்டிங் பண்ணுறீங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து பேசுகிறீங்களா? அவர் திவி அண்ட் ஒரு கான்வர்சேஷன் அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷூட்டில் அவர் ஏதோ ஒரு டிராயிங் பண்ணி வச்சுருக்கான் டாக்டர் ரதிக்கு. ஸோ அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கான்வர்சேஷன் இருக்கும் திவி அண்ட் சித்துக்கு. அந்த கான்வர்சேஷனோட ஃபர்ஸ்ட் டயலாக் தான் அவர் ரொம்ப ஒன் நைட் முன்னாடி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஷூட்டில் ஃபர்ஸ்ட் டே கான்ஷியஸ் இருக்கும். ஸோ அந்த நைட் அவர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போனான். நல்லா சொன்னான் அவர். பட் யா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 மாதம் அப்புறமா அவருக்கு கொஞ்சம் கமாண்ட் வந்துருச்சு லாங்குவேஜில். ஸோ டைலாக் பேசுறது முதல்ல அவருக்கு 10-15 மினிட்ஸில் அவர் ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கு தான் யார் அதிகமாக கிஃப்ட் வாங்கி தருவா? ஏடி ஆக்டர்ஸ் யாருமே கிடையாதா? ஆக்டர்ஸ் கொடுக்குறாங்க, பட் ஏடி ரொம்ப கொடுக்குறாங்க. அப்படியா? ஒரு நாள்கிட்ட if I say 3 dialogues correctly in 3 scenes, I'll get 3 chocolates. I did it very perfectly, so I get 4 chocolates. அப்படியா? என்ன சாக்லேட் கொடுப்பாங்க? 2 டைரி மில்க், 2 கிட்கேட். அதுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சீசன் போன அப்புறமா 2 பல்ல போயிடுச்சு. அது சாக்லேட் சாப்பிட்டு அவர் பல்ல டேமேஜ் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு டைலாக் நல்லா சொல்கிறேன்னா அவருக்கு சாக்லேட் தராங்க. அவர் சாப்பிட்டு அவர். திவிக்கு உங்களுக்கு சண்டை வந்திருக்கா? என்னென்ன சண்டை வரும், எப்படி சண்டை வரும்? Like one in shoot only, not real life, no, but shoot only. Director said that we have a scene that me and Divi are fighting for the Nintendo. Like, give me that Nintendo, I'm saying. Divi saying, no, you only said no, you only put bet, no, we were fighting. Okay. Our mother, real mom and real dad came. Dave and Radhi, ma'am, come down. So, what is happening? I said, Divi is not giving me a Nintendo. Divi is saying that, he only put bet that I won't give, you will take the Nintendo. Then I accidentally say that Divi went to Reena's house. Okay. Then Divi threw a pillow on me. It was meant to, but not on the face. Like this. She threw it. The director said, "Inna Divi." Then we took the reshot. Then she hit me. இப்போ குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை. அதுவும் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அனுப்புறீங்க. உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? ஐயோ ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணுமே, ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சா? ஸ்டார்ட்டில் இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு அவர் ஒரு டிவி கமர்ஷியல் ஆடில் ஷூட்டில் ஒரு 2 நாள் ஸ்கூல் லீவ் எடுத்தான். அந்த சமயத்தில் என் அப்பா எல்லாம், ஏன்னா ஜென்ரலி நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, ஷூட்டிங் எல்லாம் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அவர் ஷூட் லைனில் போகிறான், ஒரு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ 2 டேஸ் லீவ் இந்த சமயத்தில் அவர் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டான் எதுக்கு லீவ் எடுத்திருக்கேன் சொல்லி. அதுக்கப்புறமா ஸ்லோலி அவர் எக்ஸ்போஷர் ஆகிட்டு அங்கே பிரின்சிபல் இருக்காங்க, கிருத்திகா மேடம் இருக்காங்க, சர்முதா ஸ்கூலில் படிக்கிறான் அவர். ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம பயந்துட்டு போயிட்டு சார் ஒரு இங்கே ஒரு ஷூட் இருக்குது, 1 இயர் ஷூட்டிங் இருக்கும், ஸ்கூல் மிஸ் ஆகும், ஏன்னா எக்ஸாம்ஸ் கூட மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லி பேசினாங்க. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவர் சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் போங்க, ஏன்னா நம்ம ஸ்கூலில் டேலண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஸோ நீங்கள் போங்க, உங்களுக்கு 100% நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவர் ஜென்ரலாக சண்டே வந்துட்டு டியூஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அவர் ஷூட்டில் கூட கொஞ்சம் டைம் கிடச்சானா அவர் ஹோம் ஒர்க், ரீடிங் அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் கிட். அவர் ரெண்டுமே இப்போ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கான். பட் உங்களுக்கு ஒரு பயம் இருக்காதா? ஐயோ ரொம்ப ப்ரெஷர் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்காதா உங்களுக்கு? ப்ரெஷர் 2-3 வாட்டி அவர் ஷூட்லேருந்து ஒரு 12:30 1 o'clock வருவோம். அந்த சமயத்தில் நான் என் ஒய்ஃப்க்கு சொல்வேன் எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணோம். அவர் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன். இப்போது ஒரு கொழுந்து நான் ஷூட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொன்னால் நம்மளை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏர்லி மார்னிங் அலாம் இல்லாமல் அவர் 6:30 ரெடி ஆகிடும், ஷூட் போகணும். எனக்கு அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவருக்கு எப்போவுமே. ஸோ இப்போது இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லி தான் அவர் இந்த ஃபீல்டில் இருக்கான். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ இப்போ பார்க்கும்போது வந்து பாண்டிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த பாருங்க, உடனே கையை போகிறாரு. இது வந்து ஒரிஜினல் இல்லைனா கூட எவ்வளோ அன்பாக பார்த்துப்பா அப்படி? இல்லை, நான் அது சும்மா சொன்னேன். அவர் ரொம்ப பாண்டிங் இருக்குது. ஏன்னா அவர் நிறையா வாட்டி ஷூட்டில் போயிருக்கான். இன்ஃபேக்ட் தீபக் சார், கபீர் சாரோட ஃபேவரட் கியானா. எவ்ரி டைம் ஷூட்டில் வந்து சிட் வந்தானா அவர் கியானா எங்கே இருக்குது, கியானா இல்லைன்னா உனக்கு நான் டைலாக் தர மாட்டேன், ஷூட் எடுக்க மாட்டேன், கியானா வந்தால் தானே உனக்கு ஷூட் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி நிறையா பாண்டிங். அவர் கூட கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வருவோம்.
இன்ஃபேக்ட் And you know that whenever Kiana comes, now Deepak sir just left her. Left her. Say, how are you, Kiana? Want to act? I'll prepare a scene. Your brother won't act. You act. அப்போ உங்களுக்கு இப்போ கியானா வந்து இப்போ தூக்குவாங்கல்ல, உங்களுக்கு பொசசிவ் ஆகுமா உங்களுக்கு? ஆகுமா? பொசிசிவ் होता है क्या तू पूछ रहा No. ஜென்ரலாக அவர் அந்த அளவுக்கு இது இல்லை. பட் ரியலி தேங்க்ஸ் டு ஷாம் சார், ஆக்சுவலி நம்ம கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க ஸ்டார்ட்லேருந்து தியான்ஷ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைலாக் வரலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லு, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நிறையா வாட்டி ஸ்கூல் டைமிங் அப்புறமா அவர் வரும் ஷூட்டுக்கு. ஜென்ரலி மார்னிங் ஷூட் இருக்கும் 7-7:30. அவர் சொல்லுவோம் பரவாயில்ல, நான் வேறு ஷூட் எல்லாம் எடுத்துடுறேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துரு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. பட் இவர்கிட்ட வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து பார்க்க முடியுதுனால, மெச்சூரிட்டியாக இருப்பார் எப்பயுமே. ரொம்ப மெச்சூராக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கா, பட் ஜென்ரலாக ரொம்ப மெச்சூராக, ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஷூட்டில். ஷூட் போகிற சமயத்தில் எப்படி எவ்வளோ சீரியஸாக இருக்கணும், விளையாடிட்டு ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் அவர் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருந்தான் அவர். ஸோ அவருக்கு ஏடி சார் கூட சொன்னாங்க எப்படி இருக்கக்கூடாது ஷூட், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 4-5 எபிசோட்ஸ் பண்ண அப்புறமா அவருக்கு தெரியும் ஒரு டேக் பண்ணான்னா திருப்பி இன்னொரு டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அவருக்கு அது சென்சிபிலிட்டி இருக்குது, எப்படியாவது சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணால் தான் வீட்டு சீக்கிரமாக போகலாம். அந்தளவுக்கு அவர் மெச்சூரிட்டி இருக்குது. கியானா அண்ணா கூட ஃபைட் பண்ணுவீங்களா? எதுக்கு Toys. அண்ணா மேலே ஏதாவது கோவம் வருமா உங்களுக்கு? Yes, எதுக்கு because everyone fights on me. ஃபைட் மீன் ஹக் பண்ணுறீங்க? Because like when I take the toy, she said I want this toy, like that fighting. It's fine. இப்போ அண்ணன் சேட் ஆகிட்டா இருப்பாங்க, அண்ணன் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டா இருப்பாங்க நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு சொன்னோன்னே. எதுக்கெல்லாம் நோ சொல்லுவீங்க இவர் கேட்குற விஷயம்? ஏன்னா இவரும் வந்து இந்த குழந்தை மைண்ட் தான் இருப்பார். எதுக்கெல்லாம் நோ சொல்லுவீங்க, எதுக்கெல்லாம் எது சொல்லுவீங்க, என்னெல்லாம் கேட்பார் இவர்? ஸோ ஜென்ரலாக அவர் ஒரு எத்திகெட்ஸ் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அவருக்கு தெரியும் எங்கே நோ சொல்லணும் கரெக்டாக. ஸோ வாட் எவர் ஹி ஃபீல்ஸ் இஸ் ராங், எங்கேயுமே ராங் ஃபீல் ஆகிறேன்னா அவர் எனக்கு கேட்கும், இது ராங்கா ரைட்டா, இல்லை இதை பண்ணலாமா, சாக்லேட் சாப்பிட்லாமா, இல்லை யாரோ சாக்லேட் கூட ஆஃபர் பண்ணனா அவர் நோ சொல்லிவிடுவோம் டைரெக்டாக. ஏன்னா பிகாஸ் அவருக்கு தெரியும் சாக்லேட் சாப்பிட்டோன்னா திருப்பி அவர் த்ரோத் இன்ஃபெக்ஷன் வரும், இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் வெரி வெரி ஸ்மார்ட், எங்கே நோ சொல்லணும் அவருக்கு தெரியும். யாரும் அவருக்கு ஷூட்டில் கூட ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த ஷூட் இல்லை, ஹார்ட் பீட் பற்றி பேசல, ஜென்ரலாக ஒரு ஷூட் போயிருக்காங்க நம்ம, அந்த பேர் சொல்ல மாட்டேன்னா, பட் அங்கே அவருக்கு கொஞ்சம் ஒரு சைல்டு ஃபைட் இல்லை, யாரும் அவர் தலை மேலே கை வைக்குவோம், இங்கே பேக்கில் டச் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடும். ஸோ அங்கே அவர் கிளியராக அவருக்கு தெரியும் எப்படி நோ சொல்லணும், இல்லை அவர் அப்பா அம்மாவுக்கு கூப்பிடணும். ஸோ இஸ் வெரி ஸ்மார்ட் வித் தட். சூஸ் பண்ணுற கான்செப்ட் இருக்குல்ல, ஆட் இல்லை மூவிஸ் இல்லை வெப் சீரிஸ், நீங்கள் ரொம்ப பத்திரமா சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சைல்டு அப்யூஸ் இஸ் வெரி காமன். சைல்டு அப்யூஸ் அப்படியா? யா, பிகாஸ் குழந்தைக்கெல்லாம் நம்ம எப்படின்னா ஒரு லேடிஸ்க்கு டீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் குழந்தைக்கு சைல்டு அப்யூஸ்னால் உங்களுக்கு கேட்காம உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் அவருக்கு தலை மேலே கை சுற்றுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, டச் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது, நம்ம அவர் மேக்கப் பண்ணுறதுக்கு டச் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன சொன்னான்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி ஜானர் இல்லை ஒரு ஃபேமிலி சீரியல், ஃபேமிலி மூவி, எல்லா டிரெக்டர்ஸ் பற்றி நான் எதுவுமே சொல்லலை, எல்லா டிரெக்டர் சேஃப் தான். பட் ஜென்ரலி சிச்சுவேஷன் ஆகும் ஷூட்டில். ஸோ அந்த சமயத்தில் சேஃபாக இருக்கிற சமயத்தில் யாரும் உங்களுக்கு டச் பண்ணான்னா, ப்ளீஸ் டோன்ட் டச் மீ, கால் மை ஃபாதர், கால் மை மதர். அம்மா அப்பா இருந்தால் சூப்பர்விஷனாக இருந்தானா எப்போவுமே அவர் சேஃபாக இருக்கும், சைல்டு அப்யூஸ் ஆகாது சொல்லி அவர் எனக்கு கைடு பண்ணால். இட்ஸ் அ வெரி குட் கைடன்ஸ். ஏன்னா அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். அவருக்கு தெரியும் எங்கே நோ சொல்லணும், எங்கே கரெக்டாக டவுட் இருந்தானா கூட அம்மா அப்பா கிட்டே வந்துட்டு இது இப்படி கேட்டிருக்காங்க, கரெக்டாக கேட்போம் அவர். நீ பட் இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் வந்து ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மெச்சூரிட்டி தவிர்த்து கொஞ்சம் பேசினாலே அது வந்து ட்ரோல் படுறாங்க எல்லாருமே. எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்து, அது எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது சார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்போ கூட அவருக்கு தெரியாது அவன் இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கான். ஏன்னா பிகாஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன், இல்லை என் ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் தரல நம்ம. ஏன்னா அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாது, எனக்கு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, எனக்கு எல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு இது என்ன சொல்கிறது, எங்கேயுமே வெளில ப்ரௌட் ஆகக்கூடாது ரொம்ப. ஏன்னா அவர் கொழுந்து. ஸோ அவர் ரொம்ப கம்மி எக்ஸ்போஷர் கொடுத்தா.
இப்போ அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா மீம் ஆகிடும், ட்ரோல் ஆகிடும் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் அவருக்கு எக்ஸ்போஷரே இல்லைன்னா அவருக்கு மைண்டே ஆகாது. அவர் வேலையை கரெக்டாக பார்க்குறான் அண்ட் பேலன்ஸாக இருக்கணும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸு இல்லை பொலிட்டிக்கல் பற்றி ஏதோ பேசக்கூடாது, எதுவுமே எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. அதான் நம்ம அவருக்கு கைட் பண்ணுறாங்க. அவர் எங்கேயுமே போனால், ஏதோ இன்டர்வியூவில் போனாலும் கூட ரொம்ப என்ன கேட்குறீங்க அது மட்டும் தான் அவர் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அவர் ஏதோ கான்ட்ரவர்ஷியல் இல்லை மீம் மெட்டீரியல் மாதிரி அவர் ஏதோ பேச மாட்டான். ஸோ தட் வே இஸ் வெரி கிளியர் எப்படி பேசணும். சரி, இப்போ ஒரு கம்பேட்டபிள் இருப்போம் ஓகேங்களா. அதாவது யார் வந்து அதிகமாக சேட்டை பண்ணுவா அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து காட்டுப்போம். நீ சொல்லுங்கள், சித்து அண்ட் வந்து கியானா ரெண்டுத்துல வந்து யார் அதிகமாக சேட்டை பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு சித்து தான். சித்து தான். யார் அதிகமாக அடம் பிடிப்பா? சித்து தான். சிச்சுவேஷன் இதுதான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யார் ரெண்டு விதத்தில்? ஐ திங்க் சித்து தான். பிகாஸ் அவர் 5 years தான். அப்போ கியானா வந்து புரிஞ்சதும் சண்டை பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க அடிக்கடி இல்லை? Because I'm 4 years older than her. Yeah. ஜென்ரலாக அவர் கியானா ஃபைட் பண்ண மாட்டான். பட் அவர் இன்டென்ஷனலாக அவர் போயிட்டு அவருக்கு போக் பண்ணான்னா அவர் கொஞ்சம் கோவம் வந்துடும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுவோம். 5 minutes அவர் ஓகே ஆகிடும். 5 minutes எப்படி இருக்கா அந்த மாதிரி ஆகிடும். அது 5 minutes ஃபைட் தான் ஜென்ரலாக. யார் நல்லா படிப்பா ரெண்டு விதத்தில்? ரெண்டுமே நல்லா படிக்கிறாங்க. ரெண்டுமே ஆக்சுவலி சித் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. பிகாஸ் ஷூட் போகிறான். நான் நிறைய வாட்டி அவர் அம்மா கிட்டே கேட்பேன். ஃபுல் டே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல் ஷூட் பண்ணியிருந்தேன். மேக்ஸ் எக்ஸாம் இருந்தது. ஸோ அந்த எக்ஸாம் அந்தளவுக்கு அவர் படிக்கல. 9:30 தான் அவர் படித்தான். ஸ்டார்ட் பண்ணான். அவர் 1 hour தான் படிச்சிருக்கேன். பட் அவருக்கு 90% வந்திருக்கு மேக்ஸில். ஸோ அந்த சமயத்தில் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, அவ்வளோ ப்ரெஷர் போட தேவை. 95 பாப்பா. 95%. ஸோ அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போகிறான் அவர். யார் வந்து சைலண்ட்டாக உம்புழுத்துட்டு கம்முன்னு போயிடுவா? கியானா. அவர் ஒரு எப்படி அவர் அம்மா கோவில் இருந்தானா அவர் ஏதோ ஒரு சித்து பற்றி சொல்லி இது அவர் இப்படி பண்ணியிருக்கான், சைலண்ட்டாக சைடில் வந்துடும். அதுக்கப்புறமா சித்து மேலே அவர் அம்மா கொஞ்சம் ஒரு 10-15 minutes ஃபயர் பண்ணி அதுக்கப்புறமா அவர் அம்மாவுக்கு கூட தெரியும் அவர் தான் போட்டு போயிருக்கேன். அப்போ அவர் கூட பட் ஜென்ரலாக அவர் சைலண்ட்டாக அவர் பண்ணி சைட்லேருந்து போகிற மாதிரி போயிடும். யார் வந்து அம்மா செல்லம் ரெண்டு விதத்தில்? ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே ஈக்குவல். யார் வந்து அப்பா செல்லம்? ஓகே. ஓகே. யார் பொசசிவாக இருப்பா? இவர் ரொம்ப பொசசிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஏதாவது? எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் கூட என்கிட்ட வந்தானா அவருக்கு கோவம் வரும். இப்போது அவர் கீழே தூங்குறாங்க, ஆக்சுவலி பெட் போட்டு தூங்குறாங்க. பக்கத்தில் வந்து கோவம் வருமா உங்களுக்கு? ஆமாம், பக்கத்தில் இல்லை. ஜென்ரலி அவர் பெட்டிங்ஸ் எல்லாம் கீழே போடுவாங்க, நம்ம மேலே தூங்குவாங்க. ஸோ அவர் நைட்டில் மேலே வந்துடும். ஏன்னா அவர் என்கிட்ட பிடிச்சிட்டு ஸோ அவர் ஜென்ரலாக வெளில போனான்னு கூட அவர் என் லேப்பில் உட்காந்து நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. என் ஒய்ஃப் கிட்ட இருக்குது. பட் என்கிட்ட ஏன்னா ஃபுல் டே ஒய்ஃப் இருக்காங்க வீட்டில், கத்திட்டே இருப்பாங்க. நான் ஆஃபீஸில் போயிட்டு திருப்பி நைட்டில் தான் வருவேன். ஓகே. என்கிட்ட 1/2 hour தான் கிடைக்கும். ஸோ நான் தான் ஃபேவரட் ரெண்டுக்கும். ஓகே. No, I am both. ஓகே. இது கேமராக்கு. ஓகே. உங்களோட அப்படியா கேமராக்காக சொல்றீங்களா நீங்க? ஒன்லி டாட். இவர் கேமராக்காக சொல்றான். ரெண்டுமே ஃபேவரட் இருக்கேன். நான் தான் ஃபேவரட் அவர். அப்படியா? அப்பாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இது வந்து அப்பாவுக்கு இப்பவும் தெரியாது அப்படின்னா என்ன விஷயம்? Nothing. Everything my dad knows. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.